கைவிடப்பட்ட சூழ்நிலை, செய்வது அறியாது இருக்கிறேன், எப்படி இந்த தேவைகளை சந்திக்க போறேன், எந்த நீங்க சூழ்நிலை இருந்தாலும் இந்த வசனத்தின்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்னைக்கு எந்த இக்கட்டின் சூழ்நிலையில என்ன மரண பள்ளத்தாக்குல நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலோ அந்த இக்கட்டுகளுக்கு, அந்த மரண பள்ளத்தாக்குகளுக்கு, அந்த தடைகளுக்கு ஆண்டவர் உங்களை விளக்குகிறார், விளக்கி உங்களை பாதுகாக்கிறார். அந்த விளக்குகிற வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, எரிகோவை தகர்க்கிற வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றுகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி சொல்லுங்க ஆண்டவரே, சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 28, 29 படி என்ன கொந்தளிப்பா இருந்தாலும் நீங்க அமர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம், என்ன அலைகளா இருந்தாலும் அதை அடங்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கொந்தளிப்புகள், மனிதர்கள் கொண்டு வருகிற கொந்தளிப்புகள், ஒருவேளை பண தேவை நிமித்தமாய் வருகிற கொந்தளிப்புகள், என்ன பெரிய அலைகளா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்பின் அலைகள், சூழ்ச்சி அலைகள் எதுவா இருந்தாலும் அது அடங்கி போகும். கர்த்தருடைய அபிஷேகம், அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய பலத்த கரம் என் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல போராட்டம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், எனக்கு விரோதமாய் காரியங்கள் இருக்கும் நினைக்கிறீங்களோ நீங்க கடந்து போய்கொண்டே இருங்க. நீங்க கடந்து போவீங்க, கொந்தளிப்புகள் அமர்த்தப்பட்டிருக்கும்.